शेषाद्रिवंशकलशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। भूमित्यग्रेव्याहरेत् नमैर्पश्चात् नारायणायेत्युपरिष्टात् भूमित्येकाक्षरम् नमैर्द्वे अक्षरे नारायणायैर्पञ्चा अक्षराणि ஏருத்வே நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பதம். இத்தினம் மந்திர புஷ்பத்தில் சொல்றோம். அதனுடைய விவரணத்தையே சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. எல்லாம் நாலு உதாரணம் கொடுத்து திருநகர் பிள்ளைன்னு புத்தர் ஆழ்வார் திருநகர் இருந்தவர். அவர் இனி ஒரே சூத்திரம், அந்த ஒரே வார்த்தை தான் 56ஆம் வார்த்தை சம்பூர்ணமாக விவரிச்சிருக்க. என்ன சொல்றார் திருநகரி பிள்ளை? பிரதம பதத்தில் இதுல ஓங்காரத்துக்குள்ள பிரதம பதம் அகாரம், இரண்டாவது தரம் முக்காரம், மூணாவது தரம் மகாரம். அது சொல்லிட்டு வர ஈஸ்வரனுடைய சர்வரக்ஷகத்துவமும் சர்வசேஷித்துவமும் ஜெகத்காரணத்துவமும் ஸ்ரீயப்பதித்துவமும் சொல்லுகிறது அகாரத்தால. எங்கனே என்னில் எப்படி அப்படின்னா, ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறவிடையன் வீழ்கின்றதில்லை திருவித்தேர்கடிந்தோம் வாழ் கிண்டையன் கண் வடப்பின்னதன் கேழ்வன் தாழ் கொண்டு கொண்டு என் தலைமையில் புனைந்தேரே. அந்த ஆழ்கின்றான் அப்படின்னா சர்வரக்ஷகத்துவத்தை சொல்றது. ஆளுபவன் யாரு என்பவன் திருவாய்மொழி 10:1-3. ரெண்டாவது நாலு உதாரணம் கொடுக்கிறார். நல்கித்தான் காத்தளிக்கும் புழலேடும் வினையேற்கே நல்கித்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால். அதன் திருவாய்மொழி பாசனம் 1:4-5. காத்து அளிக்கும் சிருஷ்டி ஸ்திதி லயக்கர்த்தான், காப்பாற்றுவனவனே அளிக்குவனும் அவனே என்றும் புழலேழும் காவல் பூண்ட புகழானாய் திருநெடுந்தாண்டகம் 10வது பாசுரம். காவல் பூண்ட புகழானாய் சர்வரட்சகத்தை தெரிவிடுகிறது. மூவலகும் காவலோன் வீணாகி ஆமையாய் மானிடமாய் அப்படி வாசகம். மூவலகும் காவலோன் 2:8-5 என்றும் சொல்லுக்களாலே சர்வரட்சகத்துவம் சொல்லித்து. ஒன்னுக்கு 4 உதாரணம் ஆழ்வார் பாசனத்தை கொடுத்திருந்தன. இது முதலாவது சர்வரட்சகத்துவம் சர்வசேஷித்துவம், இரண்டாவது சர்வரட்சகத்துவம் முதலாவது, இரண்டாவது சர்வசேஷித்துவத்துக்கு 4 உதாரணம் கொடுக்கிறார். நெடியோய் கல்லதும் அடியதோ உலகே. திருவாதிசிரியம் 5வது பாசுரம். இந்த உலகெல்லாம் அந்த நெடியோருக்கு சேர்ந்தது. ஆனா சர்வசேஷித்துவம். இரண்டாவது உலகம் 3 வணங்கு புகழானை. திருவாதிசிரியம் 3. உலகம் 3 வணங்குன்னு சொல்லிருக்கனாலே சர்வசேஷித்துவம். மூணாவது மூவலகும் தொழுதேத்தும் ஸ்ரீரடியானே. புல்லூர் கொடியானே வருது, முடியானே. மூவலகம் தொழுதேத்தும் ஸ்ரீரடியானே. அதுல மூவலகம் தொழுதேத்தம் என்றதுனால சர்வரட்சகத்துவத்தை சொல்றது, சர்வசேஷித்துவத்தை சொல்றது. எல்லாருக்கும் அவனே சுவாமியானவன். யாவரும் வந்தடி வணங்கா அரங்கநகர் துயின்றவனே காவிரிநல் நெறிபாயும் கணவரத்தின் கருமணியே ஏவெறிவன் சிலவலவா ஆகவனே தாலேலோ. பெருமாள் திருமொழி 8:10. யாவரும் வந்தடி வணங்கா அரங்கநகர் துயின்றவனே சர்வசேஷத்துக்கு சொல்லுகிறது.
என்றும் இத்தியாதிகளாலே சர்வசேஷித்தம் சொல்லி நிறைய இடம் இருக்கு, இந்நாள் எடுத்து காட்டுறார். அப்புறம் மூணாவது என்ன சொல்றார்? ஜெகத்காரணத்துவமும். எம்பெருமான் யார்? ஜெகத்துக்கெல்லாம் அவனே காரண வஸ்து. நாபிக்கவல முதற்கிடங்கேஹி 10 திருவாய்மொழி 3வது பாசுரம். நாபிக்கவல முதற்கிடங்கே கும்பரந்தன் பாடையோ விரும்புறது. அந்த மாதிரி தானும் சிவனும் பெருமனமாகிய பனைத்த தனிமுதலை என் ஊரில் உயிரில் வளர்வில் நின்றவனை வளர்ந்தேனே என்றார். ஆகினாலே ஜெகத்காரண வஸ்து தானும் சிவனும் பெருமனமாகி படைத்த தனிமுதல் ஜெகத்காரன். திருவாவடி 8:8-4. அவரம் தேவரகோடு படைத்தான் குந்தம் போல் முடிமாடு மேடு திருக்குருகூர் பாசுரத்துக்குள்ள தேவரகோடு வீறு படைத்தான். அது என்ன சொல்றது? சர்வசேஷித்துவத்தை சொல்றது. அவர் நன்மை புனல் பண்ணி நான்முகனை பண்ணி திருவாய்மொழி 7:5-4 என்றும் இத்தியாதிகளாலே ஜெகத் காரணத்துவம் சொல்லித்து. 4 உதாரணம் கொடுக்கிறார் திருவாய்மொழியிலையும் ஆழ்வார் பாதசங்களையும். மூணாவது சர்வசேஷித்துவம் ஆச்சா, சர்வரட்சகத்துவம் ஆச்சா. மூணாவது ஜெகத் காரணத்துவம் ஆச்சு. சுயப்பதித்துவம் சொல்லுகிறது. சுயப்பதித்துவம் மிதுனம், பிராட்டியோடு இருப்பு. திருநாரணன் தாள் காலம்பரி சிந்தி தூய்மினோ. திரு நாரணன் சேர்த்தி, அதுக்கு என்ன பேரு? ஸ்ரீபரித்துவம். திருமகள் ஷேர் மார்பன் 7:2-9. 7:10 திருவாய்மொழி 9ஆம் பாசுரம். என் திருமகள் ஷேர் மார்பனே என்னும் என்னுடையோவியே என்னும் நின் திறவையத்தால் திறந்தனே கொண்டு தினமகள் கேள்வனே என்னும். அங்கேயும் மிதுனத்தை சொல்லுகிறது ஸ்ரீபரித்துவம். திருமால் 8:3-9 திருவாய்மொழி. எங்கே திருவோட மால் திருமால் வருதோ அங்கெல்லாம் ஸ்ரீபரித்துவம். அவரம் இத்தியாதிகளாலே அவரம் திருமகள் சேர் மார்பன் ஆட்சி, திருமால் ஆட்சி என்றும் இத்தியாதிகளாலே ஸ்ரீபரித்துவம் சொல்லித்து. அப்புறம் தாதர்த்தியத்தாலே சேஷத்துவம் உதித்தபடி சொல்லுகிறது. அகாரபுகார மகாரியத்து என்றும் அகாரவாட்சனான எம்பெருமான் அந்த அகாரத்துக்குள்ளே சதுர்த்தி ஏரிக்கடியம் ஒரு லுப்த சதுர்த்தி இருக்கு. அந்த சதுர்த்தி என்ன சொல்றது? சேஷத்துவம் உதித்தபடி சொல்லுகிறது. தாதர்த்தியம் அப்படின்னா அகாரத்தின் மேலே ஏறிக்கழிந்த 4ஆம் வேற்றுமை ஆயா. அது என்ன சொல்றது அப்படின்னா சேஷத்துவம் உதித்தபடி சொல்லுகிறது. அதுக்கு 4 திருவாய்மொழி சொல்கிறார். முதலாவது பொருளார் வெண்ணை பொருளாக்கி அடிமை கொண்டாய். அடிமை கொண்டது சேஷத்துவம். திருவாய்மொழி 5:3 என்றும் இந்தென்னை பொருளாக்கி தந்தையன் நுழ்வைத்தான் அந்தென்னை பெரும் போகுபடத்தில செய்வான் 10:8-9 என்றும் நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாகா பெரிய திருமொழி. காட்டினேன் அத்தனையே என்றும் அடியேன் பிறந்தேன். பெரிய திருமொழி 8:9-8 திருக்கண்டபுரம் பாசுரம். என்றும் இத்தியாதிகளாலே சேஷத்துவம் உதித்தபடி சொல்லித்து. அகாரத்துக்குள்ளே ஒரு லுப்த சதுர்த்தி இருக்குது. எதிர பிரணவத்துக்குள்ளே அகாரத்துக்குள்ளே லுப்த சதுர்த்தி சேஷத்துவத்தை சொல்லுகிறது. உரித்தபடி 4 உதாரணம். அப்புறம் தித்தீய பரத்தாலே ஆ உ
அதுக்கே ஓமித்தக்ரே வியாகரேத் நம இது பஷாத் நாராயணாயேத்து பரிஷ்டாத் அது சொன்னேன் நான். இப்போ ரெண்டாவது அக்ஷரம் பிரணவத்துக்குள்ளே உட்காரும். தித்தீய பதத்தாலே ஆத்மாவினுடைய சேஷத்துவ சேஷத்வாந்தர நிவர்த்தி பூர்வகமாக அனன்யார்க சேஷத்துவத்தை செய்யும். சேஷத்வாந்தர நிவர்த்தின்னு வேற வண்ணம் அடையாமல் எம்பெருமானையே பெற்றிருந்த அனன்யார்க உனக்கே நாமாழி செய்வோம் என்கிறபடியானது அனன்யார்க சேஷத்துவம். ஈஸ்வரனுடைய அனன்யார்க சேஷித்துவத்தை சொல்லித்து ரெண்டும் சொல்றது. அவருடைய அனன்யார்க சேஷித்துவம் நம்முடைய அனன்யார்க சேஷத்துவம் ரெண்டுத்தையும் சொல்வது. எங்கனே என்னில் மத்தாரும் பத்திலேன் ஆதலால் நின் நடைந்தேன். பெரிய திருவடி 8-10-5 8ஆம் பத்து சம்பூர்ணமாக திருக்கண்ண விரத பாசனம். அது சொன்னா மத்தாரும் பத்திலேன் ஆதலால் நடைந்தேன். இரண்டாவது தாய்ச்சி மத்தெங்கும் திறந்து நின் தாளை கீழ் வாய்ச்சி திருவாய்மொழி. மத்தெங்கும் தவிர்ந்து அப்படின்னு என்ன? சேஷத்வாந்தர நிவர்த்தி பூர்வகமான நின் தாளை கீழ் வாய்ச்சி அனன்யார்க சேஷத்துவத்தை சொல்லுகிறது. திருவாய்மொழி 3-2-4 என்றும் மத்தோர் தெய்வம் எண்ணேன் உன்னை என் மனத்து வைத்து. கண்ணவரத்துறை அம்மானே இது 6-3-5. மத்தோர் தெய்வம் எண்ணேன் உன்னை என் மனத்து வைத்து 6-3-5. 6-3 இருந்து திருநெறியூர் பாசுரம் வருது. 6-3 இருந்து 6-4 இருந்தது. 6-4-7-3 வரை திருநெறியூர் பாசுரம். இது 6-3. மத்தோர் தெய்வம் எண்ணேன் உன்னை என் மனத்து வைத்து அப்படின்னா இதர தேவதா நினைக்காமல் எம்பெருமானையே பெற்றினேன் என்றும் இத்தியாதிகளாலே அந்நியசேஷத்த நிவர்த்தி பூர்வகமான அனன்யார்க சேஷத்துவம் சொல்லித்து. உனக்கே நாமாழி செய்வோம் அது அனன்யார்க சேஷத்துவம். அந்நியசேஷத்த நிவர்த்தி நீயே பண்ண வேண்டியது. எப்படி? மற்ற இனங்காமங்கள் நீயே மாற்ற வேண்டும். அது அந்நியசேஷ நிவர்த்தி எம்பெருமானை பண்ண வேண்டும். அப்புறம் அடுத்தது ஈஸ்வரனுடைய அனன்யார்க சேஷித்துவம் சொல்லித்து. ஈஸ்வரன் அத்தரம்தான் காவல் சொல்றது. பேசின சிவனுக்கும் துருவனத் தனக்கும் பிறக்கும் நாயகவனே கபாலதன்மோ கத்து கண்டுகொள்மின். ஈசன் பாலோரும் திருவாய்மொழி 4-10-4. இலங்கத்திட்டு புராணத்தீரம் இந்த பாசுரத்துல சிவனுக்கும் துருவன் தனக்கும் நாயகவனே கபாலதன்மோ கத்து கண்டுகொள்மின். இரண்டாவது என்றும் வானவர தம்மை ஆளும் அவனும் ஷடபடி எண்ணலும். வானவர் தம்மை ஆளுமவன் ஆகினால சேஷித்துவம் அனன்யார்க சேஷித்துவம். வானவர்களையும் ஆளுமவன் நம்மையும் ஆளுமவன். நான் மிகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்திர ருச்சிகளானே. திருவாய்மொழி 1-9-10. இவையும் அவையும் அவையும் இவரும் அவரும் அவரும் இவையும் இவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்க. அந்த பாசனத்துக்குள்ளே என்ன சொல்றார்? நான் மிகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்திர ருச்சிகளானே என்றும் தாமோதரவாகிய சிவர்க்கும் திசுமுகர்க்கும் ஆமோ தரவரியா. ஏன்னா அவன் சர்வசேஷி. திருவாய்மொழி 7-2-7-12 என்னும் மித்தார்களாலே ஈஸ்வரனுடைய அனன்யார்க சேஷித்துவம் சொல்லித்து. அப்புறம் ஊ அச்சு மகாரம் திருத்தீய பரத்தாலே ஆத்மாவினுடைய ஞானானந்தத்துவமும். 4 விஷயம் மகாரத்தால் என்ன சொல்றது? மகாரம்
25ஆம் அக்ஷரமாய் மணிஞானே என்று ஆத்மாவை சொல்லுகிறது. ஞானானந்தத்துவமும் ஞான குணகத்துவமும் பிரகிருத்தே பரத்துவமும் நித்தியத்துவமும் சொல்லுகிறது. ஆத்ம லட்சணம் என்னென்னது? அஜானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் என்றபடியே எம்பெருமானுக்கும் ஞானானந்தம் உண்டு, ஆத்மாவுக்கும் ஞானானந்தம் உண்டு, ஞான குணக்கத்துவமும் உண்டு. ஞானமே குணமாக அனுபவிக்கலாம். பிரகிருத்தே பரத்துவம், பிரகிருதி என்னும் வேறுபட்டது. நித்தியத்துவம், ஆத்மாவுக்கு அழிவில்லை. நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நேரந்து பாரகா தசேரங்கிளேரிகந்தியாபகா நசோசைர்மாதா அச்சேத்யோஜம் அக்லேத்யோஜம் மதாக்கியோ அசோசேவச்ச நித்யஹ சர்வகதஹ ஸ்தாணுஹு அசலோயம் சனாதனஹா அப்படின்னு அந்த நித்தியத்தை சொல்றார். இந்நாலு எப்படி? அதுக்கு உதாரணம் கொடுக்குறேன். எங்கனே முதல்ல என்ன சொல்லணும்? ஞானானந்தத்தை சொல்லணும். இப்போ எங்கனே என்மதிக்கு மின்னெல்லாம் உண்டோ விலை நான் முகந்திருந்தார் என்று சேர்ச்சுமே 54வது பாட்டம். அதே ஞானம் ஆனந்தம் இவருக்கு. என்மதிக்கு மின்னெல்லாம் உண்டோ விலை விலக்கால் ஒரு விசாதியே துன்ப தலைக்கால் பெரிதல் தக்க மேற்கூறுவர்கள் என்னும் பொன்தாமரையாள் கேள் முன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இது முதல் திருவந்தாதி. உயிரும் திருமணியே நோக்கும் இந்த பாடசரத்துக்குள்ள உணர்வானது தாமரையாள் கேள் ஒருவனையே நோக்கும். ஞானானந்தத்துவம் ஞான குணகத்துவம் என்றும் யாதானம் ஓர் ஆக்கையில் புக்கு அங்கா பொண்டும் மாப்பு விழுந்தும் மூதாதையில் திருமாறும் உயிர் முன்னமே திருவிருத்தத்தில் சொல்றது. திருவிருத்தல் என்றும் நின்றவன்றை உணர்ந்தேனுக்கு குணத்துவம், நின்றவன்றை பிரகிருத்தே பரத்துவம், நின்றவன்றை உணர்ந்தேனுக்கு என்றும் இத்தியார்களாலே ஆத்மாவினுடைய பிரகிருத்தே பரத்துவம் பிரகிருதிக்கண்ணும் வேறுபட்டது. பிரகிருதி ஜடம், ஆத்மா அஜடம். ஆஹா பிரதம பதம் சொல்லித்தாயிற்று. ஆ ஊ மா மூணு சேர்த்து ஓம்காரம், அது பிரதம பதம், அது சொல்லித்தாயிற்று. மத்தியம பதத்தாலே நமசப்தார்த்தம் ஆத்மாவினுடைய இதுல நான் தான் சொல்லிட்டு வர சாதனாந்தர நிவர்த்தியும் சரீரவத் சேஷத்துவமும் ததீய சேஷத்துவமும் பரதந்திரனுக்கு அனுரூபமான ஈஸ்வரனுடைய உபாயத்துவமும் சொல்லுகிறது. ஈஸ்வரனுடைய உபாயத்துவம் ஆத்மாவினுடைய சாதனாந்தர நிவர்த்தி சரீரவத்சேஷத்துவம் ததீயசேஷத்துவம், இது மூணும் சொல்லப்படுகிறது. எங்கனே எப்படி சொல்லுங்கோ? வந்தை துமாரி ஏன் முதல்கைப்பா திருவாய்மை 7:6 என்றும் நோத்தனொன்பிலேன் நுண்ணறிவிலேன் சாதனாந்தர நிவர்த்தி எப்படி என்ன? உன்னை விட்டு மத்தொன்றும் அறியேன், உன்னால் அல்லால் யாவராலும் மன்னும் குறவே அதையும் சொல்றார். இப்போ இங்கே நோத்தனொன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஒன்றும் விரும்பி நின்றே தமாட்டேன் விதியிலேன் மிதி ஒன்றில்லை இரும்பு போல் வலி நெஞ்சம் இறைவரு கும்பண்ணம். திருமாலை 17வது ஸ்தோத்திரம். என்னும் உன்னை காணும் மார்க்கமந்தறிய மாட்டா மனுஷரின் துரிசனாயா மூர்க்கனேன் வந்திருந்தேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே. பேரொன்னும் தெரியாதனுக்கு விடுந்தார். திருமாலை 32. என்னும் இத்தியாரிகளாலே சாதனாந்தர நிவர்த்தி சொல்லித்து அவனே உபாயம். சாதனாந்தரங்கள் உபாயம் அல்ல. அப்புறம் அடுத்தது
சரீரவத் சேஷத்துவம் சொல்லப்படுகிறது. சரீரம் என்ன மாதிரி ஆத்மாவுக்கு சேஷப்பட்டிருப்பதோ உம்முயிர் வீருடையான் 1:2:1 என்னது? வீடுமின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீருடையான் அவனை அடையுங்கோள் என்றும் அடியேன் உள்ளான் 8:8:2 அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியிருந்து விரைக்கலாம் படியனல்லன் அடியேன் உள்ளான். அப்படி என்ன? உம்முரு வீடுடையான். இது என்ன சொல்றது? சரீரவத் சேஷத்துவம். அடியேன் அடியேன் அப்படின்னா சேஷப்பட்டவன் தெரிவிக்கிறது. சரீரவத் ஆவியை அரங்கமாலை எடுக்கொடுந்த செல்வாயால் திருக்குறுந்தாண்டு 12ஆம் பாசுரம். ஆவியை அரங்கமாலை அவருடைய சரீர சேஷ நம்முடைய சரீர சேஷத்துவத்தை சொல்லுகிறது. என்னுடைய வானாள் எனக்கரிசி என்னுடைய வானாள் துவிசேர்ந்தம் துடையடும் புணரும் சூழ்கனல் குடந்தே தொழுது. பெரிய திருமணி 1:1:6 இத்தியாறுகளாலே சரீரவத் சேஷத்துவம் சொல்லித்து. என்னுடைய வாழ்நாள் வானாள் அப்படின்னு எத்தனை வாரம் அதெல்லாம் அவனே நடத்துறதை தவிர எனக்கு ஒன்றும் ஸ்வந்தா ஒன்றும் பண்ண முடியாதவன் சுகிருத்தியம் ஒன்றுமில்லை. சேஷத்துவம் சரீரவத் சேஷத்துவம் சொல்லித்து. இது மகாரத்துக்கு அர்த்தம் சொன்னார். அதிலே 4 விஷயம். சரீரவத் சேஷத்துவம் 1. அடுத்தது ததிய சேஷத்துவமும் சொல்லித்து. பயிலும் திருவடையார் இவலேரும் அவர் கண்டி பயிலும் சுடலிமூர்த்தி பங்கைய கண்டனை என்னும் எம்மையாளும் பரவரே. யாரு? ததியாள். அது 3:7:1 என்றும் பணியுமவர் கண்டீர் எம்மையாளும் எம்மை ஆள்விடை நாதரே. அடுத்து வாசல் 3:7:2 என்றும் தாழ் தொழுவார்கள் காண்மின் என் தலைமையிலாரே. அந்த சாரநாத கஷேத்திரத்து பாசனம். தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே. பெரிய திருமொழி 7:4:1 திருச்சேரை என்றும் கொண்டாடும் நெஞ்சொடையார் அவரெங்கள் குலதெய்வமே. 2:6:4 தலசீலத்துறவாரே என்றும் இத்தியாரிகளாலே ததிய சேஷத்துவம் சொல்லித்து. என ததியருக்கு ஆள்பட்டவன் அவரம். எம்பெருமான் உபாயம். உபாயத்துக்கு 4 இது சொல்ற. கணக்கில் கீட்டு வெள்ள கதிர்ஞானமூர்த்தி நாய் அவன் சர்வஜன். கதிர் ஞானமூர்த்தி நாய் என்றாலே ஞானம் சர்வஜத்துவம் சொல்றது என்றும் செய்யசூழ்சுடர் ஞானமாய் வெளிப்பட்டு உடைத்தான் 3:6:7 என்றும் மழுங்காத ஞானமே படையாக மதுரதைகள் மழுங்காத ஞானம் சர்வஜத்துவம் அவரம். துக்கமில் ஞான சுடரடிமூர்த்தி திருவாய் 3:9 என்னும் இத்தியாரிகளாலே சர்வஜத்துவம் சொல்லித்து அவரம். அடுத்தது சர்வசக்தித்துவம் சொல்லுகிறது. எம்பெருமானுக்கு சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் இவெல்லாம் காரியாபாதக குணங்கள். அவன் காரியம் பண்றான், சக்தி இருக்குன்னு திருவிடத்திற்காக சொல்லுங்க. ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரரை. பெரிய திருமணி 6:7:1 ஆளும் பணியும் அடியேனை கொண்டான். அடியேனை கொண்டான் என்று என்ன பண்றது? சர்வசக்தன். ஆள் கொள்வான் ஆள் கொள்ளவல்லான் 8:9:6 8
திருக்கண்ணபுரத்து பாசுரம் பூர்த்தி பத்தம் 8, 9, 6 ஆள் ஆள் கொள்ளவல்லான். அப்புறம் முருவித்தொடும் மனமே இருந்தாய் வெல்லகானன் வாமனனே. இவர் கேசவந்தவர் 2, 7, 7 என்றும் மனமே முருவித்தொடும் மனமே இருந்தாய் வல்லகான் சக்தியுக்தனே தன்னுடைய எடுக்கீழ் இருத்தும் நம் மண்ணல் கருமாணிக்கமே. திருவாய்மொழி 8, 8, 11. கண்களில் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து. அதற்கு கடைசி பாசுரம் என்ன சொல்றது? அருளி அடிக்கீழ் இருத்தும் நம் மண்ணல் கருமாணிக்கமே சர்வசக்தித்துவம் சொல்லித்து. அடிக்கீழ் இருத்தும் சர்வசக்தான் கால முடியும், எல்லாருக்காலும் முடியாது. அப்புறம் அடுத்தது என்ன? அவாப்த சமஸ்த காமத்துவம் சொல்லித்து. அவனுக்கு நம்மால வண்ணம் கேட்டு வாங்க வேண்டியதில்லை, அவனுக்கு எல்லாம் இருக்கு. எல்லா விலகுமுடைய ஒரு மூர்த்தி 5, 8, 4 என்றும் தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவும்பத்தமரா அழி செய்வார் மேழுலகம் மூன்றவையாட்சி. மூலகத்தையும் அவனை ஆழ்பவன். அவனுக்கு என்ன வேணும்? அது திருவாய்மொழி 8, 1, 1 என்றும் பொங்கோதும் சூழ்ந்தா புவனையும் பெண்ணிலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான். திருவிழி 11, 3 செங்கோலுடைய திருவரங்கச் செல்வனார் எங்கோல் விளையால் இடத்தீர்வராகாதே. அவனுக்கு பூமியும் விண்ணுலகும் வன்னும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் ஆண்டாள் சொல்றார். அவனுடைய சர்வசக்தித்துவத்தை இடங்களில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் இடங்களில் தகுந்து அடங்கு உள்ளே. 1, 2, 7 வீடு மின்முற்றத்துல சம்பத்தெல்லாம் அடங்கி இருக்கவன் என்றேன். அடங்கலில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கலில் தகுது என்றும் இத்தியார்களாலே அவாப்த சமஸ்த காமத்துவம் சொல்லித்து. எல்லா சம்பத்து அவனிடையே இருக்கிறதுனாலே அவனுக்கு செவரேட்டா ஒன்றும் வேண்டியதில்லை. நாம கொடுத்தோம்னா அவனுக்கு ஆக வேண்டியதில்லை. ஈஸ்வரனுடைய உபாயத்துவம் சொல்லித்து. அடுத்தது ஈஸ்வரன் நமக்கு உபாய பூத்தன். உபாதானுஷ்டானம் பிரதம வாக்கியத்தினுடைய அர்த்தம். வேத்துல என்னோடெம்பெருமான் உந்தனக்கடியோமென்னு எழுத்துப்பட்டவன் நாளே அடியோங்கடைக்குழல் வீடு பெற்று எந்திரகான் திருப்பல்லாண்டு என்னாள் எம்பெருமான் உந்தனக்கடியோம் என்று. அவனே உபாயம். அடியோம் அதே உபாயம். முத்தெண்ணில் அதமும்பத்தாங்கவன் தன்னது தன்னை. திருவாய்மொழி 7, 9 என்றும் நெஞ்சமும் தம்மதே சிந்தித்தேற்கு. பெரிய திருவிந்தாது பெரிய திருவடி 2, 8, 9 வீரர்கள் எல்லாவர்களோடு இவனை குயில்கள் சோழ தென்குரோகூர் சடகோபன் 3, 2, 11 வீரர்கள் எல்லாவர்களுடையவனை அப்படி என்றால் உபாயம். அவனே உபாயம். இத்தியார்களாலே நிருபாதிக சேஷித்துவம் சொல்லித்து. ஆஹா இவத்தாலே ஈஸ்வரனோட உபாயத்துவம் சொல்லித்து. சோ 2 பேரும் ஆயிடுச்சு. என்னது? பிரணவம் நமசப்தார்த்தம். அடுத்த திருதீவிரம் நார சப்தத்தாலே சேத்தனாச்சேதனங்களுடைய நித்திய சமூகங்களை சொல்லித்து. நாரங்களாவனா நித்திய வஸ்துக்களுடைய திரள் 20 ஐட்டம்ஸ் இருக்கிற உபுட்சுபடின்னு சொல்லியிருக்கோம். நிற்கின்றதெல்லாம் நான் மிகுந்திருந்தாய் 54வது பாசுரம்.
என்கிறாலே எல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு சேர்ந்தது. அயன சப்தத்தாலே ஈஸ்வரனுடைய சர்வஸ்வாமித்துவமும் 4, சர்வவித பந்துத்துவமும் சர்வ ஆதாரத்துவமும் சர்வவித நியந்திருத்துவமும் சொல்லித்து. அயன சப்தத்தாலே எங்கனை அதுக்கு உதாரணம். அயனமென்னில் யாவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியுமாக்கியும் காக்கும் அவையில் திருமதல் எம்மான் கண்ணபிரான் என்னவரும் திருவாழி 1:9 இவையும் அவையும் ஊயம் அந்த பாசரத்துக்குள்ள 1:9 என்னும் தன்னுள் அனைத்துலகம் நிற்கா நெருமையால் தானும் அவத்தில் நிற்கும் பிரான் 9:6-4 என்னும் அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் திருவாரூர் 8:8-2 என்றும் நான் முன்னே அன்று இளையன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்று இலை நான் வகுத்திருந்தார் 7வது பாசனம் என்றும் வித்தியார்களாலே சர்வஸ்வாமித்துவம் சொல்லித்து. இன்றாக நாளையே ஆகா இனிச்சிருந்தாகா அப்படின்னு சொல்றார். இப்படி கிருபை எனக்கு வந்தே வரணும், இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு வந்தே வருது அப்படின்றார். ஏன்னா அவன் சர்வஸ்வாமியான திருநாளே. அடுத்தது சர்வவித பந்துத்துவத்தை சொல்றார். எம்பெருமான் இருபாதக பந்து எப்பேற்பட்ட வந்து சர்வவித பந்தர் மாதா பிதா யுவரையஸ்தனையாய் நீராய் நிறனாய் விஷம்பாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் முத்துமாய் அந்த மாதிரி கேலை கண்ணீரும் பெரும் செல்வமும் நண்பக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே நீ ஆவாரே திருவாழி 5:8 கையாறு சக்கரம் என்றும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் 7:8 திருவாய்மொழி என்றும் எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினாதரக்கர் வெறுக்கடவிருக்கி யாரையில் ஜெகத்தையம்பண்ணல் குலாம் சோலை மாமதில் தஞ்சமா கோயிலே வணங்கி அம்பிகாள் உயனான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரசி என்னுடைய வாழ்நாள் பெரியதிருந்தார் என்னும் தஞ்சமாகிய தந்தைத்தாயொடு தானுமாய் அல்லனாய் எஞ்சலில் அமர்ந்து கொள்வதல் மூவரதம் உள்ளும் மாளிகை அஞ்சு நீருலகத்துள்ளீர்கள் அவனவன் என்று புகழேல் திருவாழி 3:6-9 வித்தியார்களாலே சர்வவித பந்துத்துவம் சொல்லித்து. மாதாபிதா யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் இறைவனையமே நமதன் உண்மையானாம். நம்மாட மாம்னு சொல்றோம், பெருமாளை கவர் சொல்றார். தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்றவாறு. அடுத்தது சர்வாதாரத்துவம் எல்லாருக்கும் ஆதாரமானவன் அவனை என்று சொல்றார். ஆவிக்கோர் பத்து கொம்பு நின்னலால் அறிகின்றிலேன் யான் திருவாய்மொழி 10:10 என்றும் உன்னை விட்டெங்கனே தரிக்கேன் என்னும் இதுல கங்குலும் பகலும் இல்ல திருவாழ் 7:2 என்றும் நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோரருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் வீபவர் கொய்யும் வண்ணம் திருமாலை 10 என்றும் நிறுத்தினான் தெய்வங்களாக தெய்வநாயகம் தானே அறம் திருவாய்மொழி 5:2-8 என்னும் இத்தியாரிகளாலே சர்வ ஆதாரத்துவம் சொல்லித்து. அடுத்தது சர்வ நியந்திருத்துவம். நியந்தா டைரக்டர் ஆளுபவன். செய்யேன் தீவனை என்றருள் செய்யும் கையாறு சக்கர கண்ணபிரானே. கையாறு சக்கரம் கையில் சக்கரம் இருந்தன்னா அதுதான் நம்ம காப்பாற்றுறது நியந்திரத்துக்கு. திருவாய்மொழி 2:3 என்றும் நீயோ நிகழப் படையென்று நிலனான் மகனை படைத்தவன் திருவாழ்மொழி 1:5-3 என்றும் திருக்குவாறுகள் தீக்குணங்கள் தீர்த்த தேவ தேவனே திருச்சிந்த விருத்தம் என்றும் அடிக்கீழ் வறந்து வசந்த
அடியீர் வாழ்வனின் அருள் கொடுக்கும் அகரகில்லேன் பாசுரத்துல என்றும் இத்தியார்களாலே சர்வ நியந்திருத்துவம் சொல்லித்து இன்னும் ஆயா சதுர்த்தியாலே சேதனுடைய தேச கால அவஸ்தா பிரகார உச்சித விருத்தியபேட்சை சொல்லுகிறது. விருத்தி என்ன கைங்கரியம். சர்வகால சர்வாஸ்தவ கைங்கரியம் ஒழிவில் காலம் எங்கனே என்னில் உள்ளவர்களவும் யானும் உடனாவன் என்கொலோ பெரிய திருவந்தாரி 76வது பாசுரம். என்றும் ஒடுவில் காலம் எல்லாம் உடனாய் வெண்ணி என்றும் பள்ளி கொள்ளுமிட அடிபட்டிடா கொள்ளுமாயில் நீ கூடிடு கூடலே ஆச்சாரத்தினுடி என்னும் உருவாது சக்கரம் செங்கு சிவந்தெங்கும் மூடு ஒருபாடல்வான் ஊரடியானும் உளதென்னே திருவாழ் 8:3-7 என்றும் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் முதல் திருவந்தாதி 53வது பாசுரம் என்னும் அத்தனின் காமங்கள் மாத்து திருப்பாவை 29 என்றும் அடிமை செய்ய வேண்டும் நாம் திருவாய்மொழி 3:3 வந்தோம் ஒழிவில் காலம் என்றும் கூவிப்பணிகொள்ளாய் அடி செந்தன் கவர கண்கை கால் சிவந்தவாயோர் கிரணாய் அந்த வெல்லா கதிரவர் பேரந்தொருக்கும் அம்மானே 8:5-7 என்றும் நெல்கியாள் என்னை கொண்டருளே பெரிய திருமதி 1:9 என்றும் இத்தியார்களாலே விருத்தியபேட்சை விருத்தியன கைங்கரியாபேட்சை சொல்லித்தலை கட்டுகிறது. அடுத்தது அதிலேயே இதே வார்த்தையிலே விடையே நண்டடர்த்து பெரிய திருவடி 8:9 என்கிற பாட்டை பிரணவார்த்தமாக சந்திப்பது. யானே என்னை எரிகிறாரே யானை எந்தரே என்றிருந்தேன் யானை நீ நுடுமையும் நீயே திருவாழ்வு 2:9 என்கிற பாட்டை மத்தியம பதார்த்தமாக அனுசந்திப்பது. நோய்சப்தம் எம்பிரானிந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரிசி என்னுடவானாள் பெரிய திருவந்தாரி 1:6 என்கிற பாட்டை திருதிய பதார்த்தமாக அனுசந்திப்பது. நாராயண சப்தார்த்தம் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஒடுவில் காலம் எல்லாம் திருவாயூர் 3:3 என்கிற பாட்டை சதுர்த்தியர்த்தமாக அனுசந்திப்பது. ஆயா கைங்கரிய பிரார்த்தனை. அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதய ரக்ஷா பிரளய கிருத்து மகாரார்த்தோ ஜீவஸ் தருபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரோ நன்யார்கம் நியமதி சம்பந்தவனயோ த்ரைசாரஸ் திரையாத்மா பிரணவ இமவதம் இமவத்தம் சமதிஷத்து. பக்தருடைய அஷ்டஸ்லோகியில பிரதம ஸ்லோகத்தை இதனை விவரணத்தை பண்ணியிருக்கார். இது ஒரு இதுதான் இன்று முடிஞ்சது. காரணம் என்னன்னா அஷ்டாட்சர விவரணம், அதுக்கு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 4 திருவாய்மொழி, அது 4000 பாசுரங்களை சொல்லி அந்த திருநகிரி பிள்ளை இதை சொல்றார். அஸ்மத்கிருதமாரம்பம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.